அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாளும் இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆனி 19 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 3 2025. இன்று அஷ்டமி. அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று மாலை 4:33 வரை அஷ்டம், பின்பு சித்திரை. திதி இன்று மாலை 4:32 வரை அஷ்டமி, பின்பு நவமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் சதயம் புரட்டாதி. ராசி பார்த்திங்கன்னா கும்பம் மீனம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த கும்ப ராசி கும்ப லக்கணம், மீன ராசி மீன லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே 7.5 சனி 2த்துக்கு நடந்ததுனால அந்த தாக்கங்கள் இருக்கும். அது கூட சேர்ந்து இந்த சந்திராசன் சேர கூட அதோடைய வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. வண்டி வாகன செல்லக்குள்ள விழிப்புணர்வு செல்லுங்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்கள். எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. வண்டி எடுக்குள்ள வண்டியில் அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். முக்கியமாக பிரேக் பிடிதான் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. அதே போல் அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறத தவிர்க்கணும். அதே போல் விட்டு கொடுத்து செல்லணும். இந்த சந்திராசனை பொறுத்து மட்டும் சண்டை சச்சரவுகளுக்கும் பொருள் விரயத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் மன சோர்வுக்கும் அனைத்துக்கும் இந்த சந்திராசனம் தான் காரணம். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:45 to 11:45. மாலை நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:15 to 1:15, மாலை 6:30 to 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியர்களுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கள் இந்த டைமை பயன்படுத்தி குழந்தை பாக்கியம் சந்தன பாக்கியத்தை பெறலாம். அதே போல் இந்த திருமணம் தடைப்பட்டிருக்கிறவங்க இந்த டைமில் வரன்கள்கிட்ட பேசினீங்கன்னா, அதாவது எப்படின்னா இப்போ நிச்சயம் பண்ண போகிறோம், இப்போ ஒன்று பார்க்க போகிறோம், இந்த டைமை நீங்கள் எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா கௌரி நல்ல நேரம் ஆதி காலத்து நேரம். அதனால் வெற்றி தரத்துக்கு அந்த பஞ்சபூதங்கள் துணை புரியும். கருத்தில் கொள்ளுங்கள். ராவு காலம் மதியம் 1:30 to 3, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. ஏன்னா அது தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் சூலம் இன்று தெற்கு. கோயிலுக்கு சென்றால் கற்பூரம் ஏற்றுறது விளக்கு ஏற்றுறது அது தெற்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ தான் அதோடைய அதாவது உங்களுடைய வேண்டுதலுடைய முழு பலனும் நீங்கள் உங்களால் பெற முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு திசை வழி நடத்தும். அதன் அடிப்படையில் இந்த நாள் தெற்கு திசை வழி நடத்துது. அதனால் நீங்கள் தெற்கு சைடு பார்த்து தான் விளக்கு கற்பூரெல்லாம் ஏற்றினீங்கன்னா முழு பலனையும் நீங்கள் பெற முடியும். வேறு திசையில் பண்ணிங்கன்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காது, காலதாமதமாகும். நம்ம போயிட்டு 9 வாரங்கள் இப்போ ஏதாவது ஒரு திருமணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை சொல்லி 9 வாரம் விளக்கு போடுங்க சொல்லி இப்போ ஜோதிடர் சொல்கிறாரு வச்சுங்க. நீங்களும் போய் 9 வாரம் போட்டு வருவீங்க. ஆனால் 9 வாரம் முடிந்தும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாது, காலதாமதாகும். அப்படி விளக்கு போடக்குள்ள நம்ம ஒரு நாளும் எந்த தசநாதன் வழி நடத்துகிறாரோ அந்த தசையவே கருத்தில் கொண்டு நம்ம விளக்கு போட்டால் கண்டிப்பாக அந்த 9 வாரத்துக்குள் இல்லை 9 மாதத்துக்குள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் கண்டிப்பாக தடைப்படாமல் நடக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது. கோயிலுக்கு சாதாரணமாக போய் கும்பிட்டுட்டு வரலாம், தப்பு இல்லை. வேண்டுதல்னு வரக்குள்ள
அதை முறையான முறையில் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் அதுக்கு பலனும் கிடைக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ இன்றைய ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், நன்மையான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ளம் மகிழும், கணவன் மனைவிடைய ஒற்றுமை கூடும், பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் கிடைக்கும், அலுவலகத்திலும் மதிப்பு மரியாதை உயரும். மேச ராசிக்காரர்களுக்கு இன்று அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் செலவுகள் அதிகமாக இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். அதே போல் அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி பிரச்சனைகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அடுத்தனுடைய ஆதரவு, ஆதாயம், உதவி கிடைக்கக்கூடிய நாள். அதனால் விழிப்புணோடு இருங்க. வண்டி வாய்ச்சல்களை கவனமாக செல்லுங்க. ஏன்னா ஏதாச்சும் பாதிப்புகள் வந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தவருடைய உதவியும் கருணை ஆதாயம் இதெல்லாம் கிடைப்பெறும். நீங்கள் அது கருத்தில் கொண்டு இந்த நாள் நீங்கள் செலவழிங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் உடல் இன்று சோர்வாக இருக்கும். உடல் எப்படின்னா ஒரு அடித்து போட்டாப்போல இருக்கும். ஓய்வு எடுக்க தோணும். அந்த அடிப்படையில் தான் செல்லும். ஆனால் நாளை பொறுத்த மட்டும் சிறப்பாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு எங்கன்னா இடத்துலேருந்து பணம் ஏதாவது வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். அதே போல் இந்த நாள் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உடல்நிலை ஒத்து வராது. அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. அதே போல் உணவு கட்டுப்பாடோடு இருங்க. அப்போ தான் இந்த நாளை உடல் ஒத்துழைக்க நாளாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் சிந்தனைகள் செதறக்கூடிய நாள். கவனம் தேவை. வண்டி வாங்கி செல்லக்குள்ளேயும் கவனமாக செல்லணும். யாருக்கிட்ட பேசினாலும் விழிப்புணோடு பேசணும். ஏன்னா சிந்தனை உங்கள்கிட்ட இருக்காது. என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. நஷ்டங்களும் மன கஷ்டங்களும் பொருள் விரயங்களும் மன சோர்வும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் ஒரு தடங்களும் ஒரு தாமதமும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதாவது தேவையில்லாத பயங்கள் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார் அதிகப்படியான கோபங்கள் வரக்கூடிய நாள். அதனால் மனதை அடக்கி ஆளக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் இன்றைக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த நாளை நீங்கள் ஜெயிக்க முடியும். தேவையில்லாத கோபப்பட்டு நல்ல நண்பர்களையும் இல்லை கணவன் மனைவியோட பிரச்சனையை ஏற்படுத்தி அது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பாதிக்க அளவுக்கு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபப்படாமல் அமைதியாக இருந்து சாந்தமாக இருந்து எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்குங்க. காலையில் எழுந்தவுடன் அனைவரும் குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கினா அந்த நாள் முழுவதும் அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு மேன்மையான நாள், ஒரு உயர்ந்த நிலையை ஏற்படுத்தக்கூடிய நாள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அற்புதமான நாள். புதிதாக தொழில் தொடங்கினாலும் அந்த தொழில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய தொழிலாக அமையும். மகர ராசிக்கு சிறப்பான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். அதான் சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம், காய்கறிகள், பூ, பழம் இது போல் வியாபாரம் பண்ணுறவங்களாம் இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள் கும்பராசிக்காரர்களுக்கு. மீன ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. தேவையில்லாத பகைகள், சண்டை சச்சரவுகள், பொருள் விரயம், பண விரயம், மன கஷ்டம், மன சோர்வு இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்காரர்களுக்கு.
அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இந்த கும்ப ராசிக்கும் மீன ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. ஏற்கனவே 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதால் சந்திராசின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. அவங்க உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு துணை புரிவாங்க. அதே போல் உங்கள் முன்னோர்களையும் வணங்குங்க. முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்மளை எந்த கிரகத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க தற்காத்து நம்மளை வாழ வைப்பாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.